பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட மிகப்பெரிய ரசிகன். ஒரு முக்கிய வேலையா போறேன்னு வச்சுக்கோங்க, மக்கள் திலகத்தோட படமோ அவரோட பாட்டோ பார்த்தா அந்த காரியம் நல்லபடியா முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. எப்பவுமே அது மாதிரிதான் நடக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு ஏசி சண்முகம் அவர்கள். இவர் சென்னையை அடுத்த மதுரவாயில் எனும் இடத்தில் பிரம்மாண்டமான முறையில் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். இந்த கல்வி நிறுவனத்தின் பெயர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது பற்று கொண்ட, விசுவாசம் கொண்ட திரு ஏசி சண்முகம் அவர்கள் தனது நிறுவனத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் வேலூருக்கு அருகில் துரப்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகில் ஒரு இலவச திருமண மண்டபத்தை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா 2024 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனரும் நடிகருமான திரு சுந்தர் சி அவர்களும் அவரது மனைவி நடிகை குஷ்பு அவர்களும் கலந்து கொண்டார்கள். திரு சுந்தர் சி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி கூறிய வீடியோ தொகுப்பை தொகுத்து எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்கிறது. மதிப்பதற்குரிய ஏசிஎஸ் சார் அவர்களுக்கும், வந்திருக்கும் பெரியவர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், மீடியா நண்பர்களுக்கும் எனது வணக்கம். நான் அவ்வளோவா அதிகமாக பேச மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் எனக்கு சார் தான் மைக் முன்னாடி நிற்க வச்சிருக்காரு. ரொம்ப உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக நான் சொல்ல போனால் நான் ஒரே ஒருத்தருக்கு பயங்கர ரசிகர். அது யாருன்னா மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ எனக்கு ஒரு பயங்கர சென்டிமெண்ட் இருக்குது. என்னென்னா, ஏதாச்சும் ஒரு முக்கிய வேலையாக போகிறேன்னு வச்சுக்கோங்க, போகும்போது வழியில் ஒரு மக்கள் திலகத்தோட படமோ அவரோட பாட்டோ அவரோட சம்மந்தப்பட்ட ஏதோ விஷயத்தையோ பார்த்தா அந்த காரியம் நல்லபடியாக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. எப்பவுமே அது மாதிரி தான் நடக்கும். எப்பவுமே ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும்போது தானா அவரை பற்றி ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒரு சம்பவங்களோ அவர் சம்மந்தமாக நடக்கும். ஒரு வகையில் எனக்கு அது பெரிய விஷயம், ஆச்சரியமான விஷயம். என்னன்னா, ஒரு தலைவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு 37 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது ஒரு படங்களாக இருக்கலாம், அவரோட போஸ்டாக இருக்கலாம், அவரோட பாட்டாக இருக்கலாம், அவரை பற்றி சம்பவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அப்படி இருக்கும் பொறுத்து அந்த மாதிரி தலைவர் யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்டால் எனக்கு யார் ஞாபகத்துக்கு வரல. அதுக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது அவரோட வள்ளல்தனம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் சினிமாலே ஆகட்டும், சென்னையில் பொதுவாக சில பேர்கிட்ட எல்லாம் பேசும்போது, அவர் காலத்தில் வாழ்ந்த நிறைய பேர்லாம் நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது, எல்லார் வாழ்க்கையிலையும் அவர் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் பண்ண உதவிகள் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அது அவங்களுக்கு அவரால் தான் சார் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அவரால் தான் எனக்கு வேலை கிடைச்சிது, அவரால் தான் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சுது, அவரால் தான் நான் ஒரு வீடு வாங்கினேன், அவரால் தான் நான் லைஃப்ல செட்டில் ஆகிறேன். ஏதாவது சம்பவங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு மனிதர் இத்தனை பேரோட வாழ்க்கையில நலத்திட்டங்கள்லாம் பண்ணி அவங்களுக்கு நல்லது பண்ண முடியுமான்ட்டு. எல்லாருக்கும் கொடுக்கிற மனசு வராது. கொடுக்க மனசு வந்தாலும் யோசிப்பாங்க. ஆனா மனசுல அந்த கொடுக்கிற எண்ணம் வந்தாலும் மூளைக்கு செய்தி போறதுக்கு முன்னாடி கைக்கு கொடுக்க ஐடியா வர்றது ஒரே ஆள் யாருன்னு கேட்டா புரட்சித் தலைவர். அப்ப யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே அவர் நல்லது பண்ணியிருக்காரு. அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்றேன், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. ஒரு தடவை நான் கோயம்புத்தூர்ல சின்ன பெண்ணா இருக்கும்போது பஸ் பிடிக்கிறதுக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், பயங்கர கூட்டம், பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கோம். அப்ப என் கூட எங்க அண்ணன் எல்லாம் பயந்துட்டாங்க, இந்த கூட்டத்தில் எப்படா பஸ் கிடைக்கும்னு யோசிக்கும் போது நான் சின்ன பையன், திடீர்னு சத்தம் எம்ஜிஆர் வர்றாரு எம்ஜிஆர் வர்றாருன்ட்டு. எல்லாம் ரோட்டுக்கு வர்றாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. நானும் சின்ன பையனா கொடுக்குன்னு ஓடுறேன்னா, தூரத்துல ஒரு தங்கத்துல சூரியன் மாதிரி சும்மா அப்படி தகன்னு வர்றாரு. அந்த ஒரு வண்டியில வேன்ல நின்றுட்டு கை காட்டிட்டு வர்றாரு. எல்லாம் அவரையே பார்த்துட்டு இருக்கோம். அது வண்டி கிராஸ் ஆனாலும் அவர் ஒரு பார்வையிலேருந்து யாரும் அகற்ற விரும்பாம எல்லாம் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் வந்துருச்சு. எங்க அண்ணன் பார்த்துட்டாரு, யாருமே இல்லை, எல்லாம் வெளியில இருக்காங்க. நாங்க ஓடி போய் பஸ் ஏறிக்கிட்டோம். ஸோ சின்ன பையனா எனக்கு அன்னைக்கு பஸ் இடம் வாங்கி கொடுத்தாரு யாருன்னா புரட்சித் தலைவர். இந்த மாதிரி ஒருத்தரோட எல்லாருக்கும் அவர் வாழ்க்கையில இது ஒரு சின்ன விஷயம், ஆனா இது மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் அவரால் ஒரு நலத்திட்டம் உருவாயிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த ஏசி சண்முகம் சாருக்கு ரொம்ப நன்றி.
புரட்சி தலைவரோட உண்மையான வழித்தோன்றல் மாதிரி வந்து நிஜ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து அவங்க முன்னாடி பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. நன்றி. பொதுவாக நான் சொல்ல போனா நான் வந்து ஒரே ஒருத்தருக்கு பயங்கர ரசிகர். அது யாருன்னா மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ எனக்கு ஒரு பயங்கர சென்டிமெண்ட் இருக்கு. என்னன்னா ஏதாச்சும் ஒரு முக்கிய வேலையா போறேன்னு வச்சுக்கோங்க, போகும்போது வழியில வந்து ஒரு மக்கள் திலகத்தோட படமோ அவரோட பாட்டோ அவரோட சம்மந்தப்பட்ட ஏதோ விஷயத்தையோ பார்த்தா அந்த காரியம் நல்லபடியாக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. எப்பவுமே அது மாதிரி தான் நடக்கும். எப்பவுமே ஒரு நல்ல காரியத்தை கிளம்பும் போது தானா வந்து அவரை பத்தி ஏதாவது ஒரு போட்டோவோ ஏதோ ஒரு சம்பவங்களோ அவர் சம்மந்தமா நடக்கும். ஒரு வகையில் எனக்கு அது பெரிய விஷயம், ஆச்சரியமான விஷயம். என்னன்னா ஒரு தலைவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு 37 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் ஒவ்வொரு நாளும் அவரை பத்தி ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அது ஒரு படங்களா இருக்கலாம், அவரோட போஸ்டா இருக்கலாம், அவரோட பாட்டா இருக்கலாம், அவரை பத்தி சம்பவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தலைவர் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டா எனக்கு யார் ஞாபகத்துக்கு வரல. அதுக்கு முக்கியமான காரணமா நான் நினைக்கிறது அவரோட வள்ளல்தனம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் சினிமாலே ஆகட்டும் சென்னையில பொதுவாக சில பேர்கிட்ட எல்லாம் பேசும்போது, அவரு காலத்துல வாழ்ந்த நிறைய பேர்லாம் நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது எல்லார் வாழ்க்கையிலையும் அவர் ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் பண்ண உதவிகள் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அது வந்து அவங்களுக்கு அவரால் தான் சார் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அவரால் தான் எனக்கு வேலை கிடைச்சது, அவரால் தான் எங்க அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சது, அவரால் தான் நான் ஒரு வீடு வாங்கினேன், அவரால் தான் நான் லைஃப்ல செட்டில் ஆனேன். ஏதாவது சம்பவங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு மனிதர் இத்தனை பேரோட வாழ்க்கையில வந்து நலத்திட்டங்கள்லாம் பண்ணி அவங்களுக்கு நல்லது பண்ண முடியுமான்ட்டு. எல்லாருக்கும் வந்து கொடுக்கிற மனசு வராது. கொடுக்க மனசு வந்தாலும் யோசிப்பாங்க. ஆனா மனசுல அந்த கொடுக்கிற எண்ணம் வந்தாலும் மூளைக்கு செய்தி போறதுக்கு முன்னாடி கைக்கு கொடுக்க ஐடியா வர்றது ஒரே ஆள் யாருன்னு கேட்டா புரட்சி தலைவர். அப்ப யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே அவர் நல்லது பண்ணியிருக்காரு. அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்றேன், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. ஒரு தடவை நான் கோயம்புத்தூர்ல சின்ன பெண்ணா இருக்கும்போது பஸ் பிடிக்கிறதுக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், பயங்கர கூட்டம், பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கோம். அப்ப என் கூட வந்து எங்க அண்ணன் எல்லாம் பயந்துட்டாங்க, இந்த கூட்டத்தை எப்படா பஸ் கிடைக்கும்னு யோசிக்கும் போது நான் சின்ன பையன், திடீர்னு சத்தம் எம்ஜிஆர் வர்றாருன்ட்டு எல்லாம் ரோட்டுக்கு வர்றாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நானும் சின்ன பையனா கொடுக்குன்னு ஓடுறேன்னா தூரத்துல வந்து ஒரு தங்கத்துல சூரியன் மாதிரி சும்மா அப்படி தகன்னு வர்றாரு. அந்த ஒரு வண்டியில வேன்ல நின்றுட்டு கை காட்டிட்டு வர்றாரு. எல்லாம் அவரையே பார்த்துட்டு இருக்கோம். அது வண்டி கிராஸ் ஆனாலும் அவரை ஒரு பார்வையில இருந்து யாரும் அகற்ற விரும்பாம எல்லாம் அவரே பார்த்துட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் வந்துருச்சு, எங்க அண்ணன் பார்த்துட்டாரு, யாருமே இல்லை, எல்லாம் வெளியில இருக்காங்க. நாங்க ஓடி போய் பஸ் ஏறிக்கிட்டோம். ஸோ சின்ன பையனா எனக்கு அன்னைக்கு பஸ் இடம் வாங்கி கொடுத்தவர் யாருன்னா புரட்சி தலைவர். இந்த மாதிரி ஒருத்தவங்களோட எல்லாருக்கும் அவர் வாழ்க்கையில இது ஒரு சின்ன விஷயம், ஆனா இது மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து அவரால் ஒரு நலத்திட்டம் உருவாயிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த ஏசி சண்முகம் சாருக்கு ரொம்ப நன்றி. புரட்சி தலைவரோட உண்மையான வழித்தோன்றல் மாதிரி வந்து நிஜ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து அவங்க முன்னாடி பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எம்ஜிஆர் தரிசனம் சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். அவன் கோயில் இல்லாத இறைவன்.